காலமும் போக்குவரத்தும் சேர்ந்து மங்க செய்த சென்னையின் சைக்கிள் காதல். ஒரு காலத்தில் சென்னை நகரத்தின் அடையாளங்களில் ஒன்றாக சைக்கிளும் இருந்தது. அலுவலகம், பள்ளி, கல்லூரி, சந்தை என நகரின் அன்றாட வாழ்க்கை முழுவதும் சைக்கிள்களின் சக்கர ஓசை ஒலித்து கொண்டே இருந்தது. 1938ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தின் தொடக்கத்தில் சென்னை முழுவதும் ஒரு வித்தியாசமான காட்சி காணப்பட்டது. நகரம் முழுவதும் சைக்கிள்களின் பின்புற மட்காடுகள் வெள்ளை நிறத்தில் பூசப்பட்டிருந்தன. இதற்கு காரணம் அரசு வெளியிட்ட உத்தரவு அல்ல, சில நாட்களிலேயே நகரம் முழுவதும் பரவிய ஒரு வதந்திதான். சைக்கிள்களின் பின்புற மட்காடுகளை வெள்ளை நிறத்தில் பூசுவது கட்டாயம் என்று மக்கள் நம்பியதால் பலரும் அவசரமாக தங்கள் சைக்கிள்களுக்கு வெள்ளை வண்ணம் பூசினர். பின்னர் அது வெறும் வதந்தி என்பது தெரியவந்தது. அந்த சம்பவம் அன்றைய சென்னையில் சைக்கிள் எவ்வளவு முக்கியமான போக்குவரத்து சாதனமாக இருந்தது என்பதற்கான ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று சான்றாகும். ஒரு காலத்தில் சாலைகளில் அதிகமாக இருந்த சைக்கிள் ஓட்டிகள் போக்குவரத்துக்கு இடையூறு செய்ய வேண்டாம் என்று காவல்துறையினரால் எச்சரிக்கப்பட வேண்டியிருந்தது. ஆனால் இன்று நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது. மோட்டார் வாகனங்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்துவிட்டது. சாலைகள் நெரிசலால் நிரம்பியுள்ளன. சைக்கிள் ஓட்டுபவர்கள் பாதுகாப்பாக செல்ல தனி இடமே இல்லாத சூழல் உருவாகியுள்ளது. பலர் உயிரை பணயம் வைத்து பயணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் சென்னையின் இதய துடிப்பாக இருந்த சைக்கிள் இன்று நகரத்தின் பரபரப்பில் கிட்டத்தட்ட மறைந்து போன ஒரு நினைவு சின்னமாக மாறியுள்ளது. சைக்கிள் என்பது வெறும் போக்குவரத்து சாதனம் மட்டுமல்ல, சுற்றுச்சூழலுக்கு உகந்த, ஆரோக்கியமான, எளிமையான வாழ்க்கை முறையின் அடையாளமும் ஆகும். எதிர்கால நகரங்கள் மீண்டும் சைக்கிள் ஓட்டுபவர்களுக்கு பாதுகாப்பான சாலைகளையும் உரிய மரியாதையையும் வழங்கும் நாளை நாம் எதிர்நோக்கலாம். ஒரு நகரத்தின் வளர்ச்சியை அதன் கார்களின் எண்ணிக்கையால் அல்ல, சைக்கிளில் பாதுகாப்பாக பயணம் செய்யும் மக்களின் எண்ணிக்கையால் அளவிடலாம்.